Hi, vanakkam. நான் ஜெயின். Welcome to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படினா SBI ஓட Unnati credit card. அந்த credit card பத்தின complete details like அந்த கார்ட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. சோ என்ன மாதிரி credit card usage உங்களுக்கு இருந்துச்சு அப்படினா உங்களுக்கு இந்த கார்டு வந்து சூட்டபிளா இருக்கும். உங்களுக்கு இந்த கார்டு தேவையா தேவையில்லையா? அப்புறம் இதுல உள்ள ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ், சார்ஜஸ் ரொம்ப முக்கியமா என்னென்ன அண்ட் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் இன்னைக்கு வீடியோல பார்த்துலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது நோட்டிஃபிகேஷன் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் சர்க்கிள், வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு தகவலுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டு வந்து அவங்க அட்வர்டைஸ் பண்றது இல்லைன்னா அவங்களுடைய சேல் பாயிண்டா வந்து வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு இந்த கார்டு வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த கார்டு எந்த ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினீங்கனாலும் டெபிட் கார்டு வாங்கினீங்கனாலும் அதுக்கு வந்து இஷ்யூவன்ஸ் ஃபீஸ் இருக்கும், அப்புறம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூவல் ஃபீஸ் வந்து யூஸ்வலா 499, 1499, 2599 இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கும். டிபெண்டிங் அப்பான் அந்த கார்டு வந்து என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வச்சுட்டு வருது அப்படிங்கறத பொறுத்து அந்த கார்டுக்கான இஷ்யூவல்ஸ் ஃபீஸ் இருக்கும், அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது எவ்ரி இயர் நம்ம கட்டுறது. இஷ்யூ ஃபீஸ்ன்றது ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்குறது. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கார்டுலயுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இஷ்யூவல்ஸ் ஃபீஸ் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 1 இயருக்கு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எடுக்க மாட்டாங்க. செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ்ல இருந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எடுப்பாங்க. பட் இந்த SBI Unnati கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு அதாவது அந்த ஆனுவல் ஃபீஸ் இருக்கும் இல்லையா, ஆனுவல் ஃபீஸ் வந்து 499. அந்த ஃபீஸை வந்து ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு வெயிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு யூ கெட் தி கார்டு ஃபார் ஃப்ரீ. ஸோ யூஸ்வலா இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து வெயிட் பண்ணப்படுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா உங்களோட ஸ்பெண்ட் லிமிட்டை பொறுத்து அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ மினிமம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மினிமம் வந்து ஒரு வருஷத்துல 50,000 ரூபாய் இந்த கார்டை யூஸ் பண்ணி செலவு பண்ணீங்கன்னா அப்படின்னு சில கார்டுல இருக்கும். இல்லைன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணீங்கன்னா அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ இவ்வளவு அமௌண்ட்டுக்கு நீங்க ஒரு இயர் வந்து ஃபுல்லா இந்த கார்டை யூஸ் பண்ணி செலவு பண்ணீங்க அப்படின்னா அந்த இயருக்கான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸை உங்களுக்கு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் யூஸ்வலா சொல்லுவாங்க. பட் இந்த SBI Unnati கார்டில் வந்து அந்த மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுக்கல, எந்த விதமான ரூல்ஸும் கொடுக்கல. மினிமம் நீங்க எவ்வளவு செலவு பண்ணிக்கணும் அப்பதான் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு எதுவும் சொல்லல. பிளண்டா வந்து ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு 499 அப்படிங்கிற அந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் இருக்காது. ஸோ முதல் 4 வருஷத்துக்கு வந்து யூ பி ஃப்ரீ ஆஃப் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் நோ மேட்டர் ஹவு மச் யூ ஸ்பெண்ட். ஸோ இஷ்யூவல் ஃபீஸ், மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அடுத்து தாண்டி நம்ம எல்லாருமே வந்து கிரெடிட் கார்டில் பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ எவ்வளவு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத பொறுத்து நம்ம வந்து ஒரு கார்டோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவேட் பண்ணுவோம். ஸோ இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. எவ்ரி 100 rupees யூ ஸ்பெண்ட், ஒரு 100 ரூபாய் நீங்க செலவு பண்ண 100 ரூபாய்க்கும் ஒரு ரிவார்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ SBI ரிவார்ட்ஸ் சொல்லிட்டு பாயிண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து பாயிண்ட்ஸா வந்து சேர்ந்துட்டே வரும். இந்த SBI ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வச்சு சேர்த்து வச்சு நீங்க வந்து ரிவார்ட் சென்டர்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம், ஏதாவது பண்ணி ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்படி ரிடீம் பண்றது, SBI கார்டு ஆப் இருக்கு. ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் விளக்கி வந்து ஆல்ரெடி சேனல்ல வீடியோ இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரிகார்டிங் ஸ்பெண்ட்ஸ் எல்லா கிரெடிட் கார்டுலயுமே உள்ளதான் வந்து உங்களை ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய புஷ் பண்ணி ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ வாங்கின ஃபர்ஸ்ட் 15 daysல நீங்க வந்து ஆனுவல் ஸ்பெண்ட் லிமிட் ஆன 50,000, அதாவது ஆனுவலி வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி ஒரு 50,000 நீங்க செலவு பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் உண்டு. அந்த 50,000 ஆனுவல் லிமிட்டை வந்து கார்டு வாங்கி 15 டேஸ்லயே வந்து நீங்க சப்போஸ் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த கார்டை யூஸ் பண்ணி செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 rupees கேரண்டீட் கேஷ்பேக் வந்து கொடுப்பாங்க. அடுத்தது ஃபியூவல் சர்சார்ஜ் உண்டு. 1% சர்சார்ஜ் நீங்க வெய்வல் எடுத்துக்கலாம். வந்து மேக்ஸிமம் வெய்வ் பண்ணப்படுற அமௌண்ட் வந்து பர் பில்லிங் சைக்கிளுக்கு ₹100 வந்து மேக்ஸிமம் வெய்வ் பண்ணிக்கலாம். ஸோ 1% ஃபியூவல் சர்சார்ஜ். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கார்ட்ஸை போலயுமே நீங்க இந்த கார்டை வந்து எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஷாப்பிங், ஆன்லைன் ஆஃப்லைன் ஷாப்பிங், பில் பேமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிக்கெட் புக்கிங் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டிராவலா இருக்கலாம், மூவி டிக்கெட்ஸா இருக்கலாம், டைனிங் அவுட்டா இருக்கலாம், இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கான்டாக்ட்லெஸ் கார்டு. அதாவது கார்டுல பாத்தீங்கன்னா இந்த இப்படி வைஃபை மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கும். சோ இது வந்து ஒரு கான்டாக்ட்லெஸ் கார்டு. சோ நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி ஷாப் பண்ணும்போது, POSல ஷாப் பண்ணும்போது, அதாவது கடைகள்ல பாயிண்ட் ஆஃப் சேல்ல பண்ணும்போது கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த கார்டை வந்து டேப் பண்ணியோ இல்ல வேவ் பண்ணியோ வந்து உங்களுடைய டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சோ கான்டாக்ட்லெஸ் கார்டுனா என்ன, அதுல உள்ள பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தின டீடைல்ஸ் அடங்கிய வீடியோ தனியா சேனல் இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த கார்டு வந்து ஒரு கான்டாக்ட்லெஸ் கார்டு. கான்டாக்ட்லெஸ் கார்டு அப்படிங்கும்போது அதுல வந்து செக்யூரிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் ரெண்டுமே வந்து இருக்கும். சோ எங்கேயாவது நீங்க ஷாப் பண்றீங்க அப்படிங்கும்போது பெர் டிரான்சாக்ஷன் வந்து 5,000 இப்போ லிமிட் வச்சிருக்காங்க. சோ அந்த லிமிட்குள்ள நீங்க வந்து ஒரு பில் பே பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்க பின் நம்பர் என்டர் பண்ணி அந்த மாதிரி பொறுமையா டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குனு டேப் அண்ட் பே பண்ணிட்டு கிளம்பிடலாம். அதே மாதிரி செக்யூர் கூட யார்கிட்டயும் நீங்க கார்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் வந்து தேவையில்ல. பின் நம்பர் என்டர் பண்ணும்போது பக்கத்துல இருந்து யாராவது பாத்துருவாங்களா அப்படின்னு பயப்பட தேவையில்ல. சோ அந்த வகையில வந்து செக்யூர்டான ஒரு கார்டு. அண்ட் எப்படி வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாமோ அதே மாதிரி மணியும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சோ விசா அண்ட் மாஸ்டர் கார்டு அவுட்லெட்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ
த்ரூ அவுட் த குளோப் நீங்க எங்க வேணாலும் வந்து உங்களுடைய கார்டை யூஸ் பண்ணி மணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஷாப்பிங் அண்ட் ஸ்பென்ஸ் சொன்னாலே அதுல வந்து யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸும் அடங்கும். ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து கரண்ட் பில் அந்த மாதிரி என்னென்ன பில்ஸ் எல்லாம் வந்து பே பண்ண முடியுமோ அந்த மாதிரி பில் பே பண்ணிக்கலாம். அதாவது நீங்க கூகுள் பே அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஸ் யூஸ் பண்ணி பில் பே பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஆப்ஸ்ல வந்து இந்த கார்டை நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க பில் பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் டு EMI. அதாவது வேற கிரெடிட் கார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்றேன். ஸோ அப்படி பண்ணும்போது மற்ற கிரெடிட் கார்ட்ஸை விட சில ஒவ்வொரு கார்ட்ஸுக்கும் வந்து இந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பெனால்டி அதெல்லாம் வந்து வேரி ஆகும். ஸோ இந்த கார்டில் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்க இப்போ இன்னொரு கார்டில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து ஒரு 50,000 வச்சிருக்கீங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் அப்படிங்கும்போது அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை இந்த கார்டுக்கு மாத்தி இதுக்கான கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நீங்க வந்து மாத்திக்கிட்டு இதோட இந்த கிரெடிட் கார்டோட பில்லு மாதிரியே வந்து அதை நீங்க பே பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ 3 விதமா பண்ணலாம். ஒன்று வந்து உங்களுடைய SBI கார்டு அக்கௌண்ட் ஆன்லைன்ல வந்து உங்களுடைய SBI கார்டு அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணி பண்ணலாம். இன்னொரு விஷயம் வந்து 56767 அப்படிங்கிற நம்பருக்கு BT EMI அதாவது பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் BT EMI அப்படின்னு வந்து ஒரு SMS அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க அந்த SMSல வர ரெஸ்பான்ஸ் மூலமா நீங்க வந்து உங்களுடைய பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி பண்ணிக்கலாம். அந்த நம்பர்ஸ் வந்து 39020202 18 இன்னொரு நம்பர் வந்து 1860180129 இந்த 2 நம்பர்ஸ்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய இன்னொரு கிரெடிட் கார்டுல இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இந்த கிரெடிட் கார்டுல இருக்கக்கூடிய பேலன்ஸா நீங்க மாத்திக்கலாம். சோ இந்த பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் மெத்தட் என்ன அண்ட் இப்படி பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி வந்து ரீபே பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நான் தனியா இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த கிரெடிட் கார்டோட ஃபீச்சர்ஸ் மத்த ஃபீச்சர்ஸ் பத்தி பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி மத்த SBI கார்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி ஃபிளெக்ஸிபே ஆப்ஷன் இருக்கு. சோ 2500 ரூபீஸ்க்கு மேல நீங்க பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனை ஃபிளெக்ஸிபேயா கன்வெர்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கும். பாத்தீங்கன்னா நீங்க SBI கார்டு வெப்சைட்ல போகும்போது அந்த டிரான்சாக்ஷன் பக்கத்திலேயே வந்து கன்வெர்ட் டு ஃபிளெக்ஸிபே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை எந்த ஒரு டிரான்சாக்ஷனையும் EMI மாதிரி நீங்க ஃபிளெக்ஸிபேயும் வந்து பண்ணிக்கலாம். இது இல்லாம ஈஸி மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு. சோ உங்களுடைய கிரெடிட் கார்டுல கேஷ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்களே, சோ அந்த கேஷ் லிமிட் எவ்வளவோ அந்த லிமிட்குள்ள ஏதாவது ஒரு அமௌண்ட்க்கு வந்து செக்கோ டிராஃப்டோ வந்து நீங்க உங்க டோர் ஸ்டெப்ல டெலிவரி எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கு. சோ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் வந்து இந்த கார்டை நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். 5th இயர்ல இருந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து ₹499 உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கார்டை வந்து நீங்க கார்டுக்கான பேலன்ஸ் வந்து டியூ இல்லாம பே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஃபேமிலியில உள்ள யாருக்காவது வந்து ஆட் ஆன் கார்டு எடுத்துக்கலாம். ஆட் ஆன் கார்டு எடுத்துக்கிறதும் வந்து ஃப்ரீ, விச் இஸ் a big plus. யூசுவலா வந்து சில கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ஆட் ஆன் கார்ட்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுவாங்க, இஷ்யூவன்ஸ் ஃபீஸ் பண்ணுவாங்க. இந்த கார்டு வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கார்டு வாங்கிட்டீங்கன்னா ஆட் ஆன் கார்டு வந்து நீங்க ஃபேமிலியில யாருக்காச்சும் ஃப்ரீயா வந்து வாங்கிக்கலாம். பட் ஒரே ஒரு கேட்ச் என்ன அப்படின்னா 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்களுக்கு மட்டும்தான். ஸோ நிறைய வீடியோஸ்ல ரிப்பீட்டடா வந்து நிறைய பேர் கேட்கும், முக்கியமா இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வீடியோஸ்ல 18 இயர்ஸ்க்கு நான் கீழே இருக்கேன், 17 இயர்ஸ் ஆகுது, 16 இயர்ஸ் ஆகுது, நான் கிரெடிட் கார்டு வாங்க முடியாதா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் உன்னாட்டி கார்டு வந்து ஆட் ஆன் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா 18 இயர்ஸ்க்கு மேலதான், மெயின் கார்டா இருந்தாலும் சரி ஆட் ஆன் கார்டா இருந்தாலும் சரி 18 இயர்ஸ்க்கு மேல உள்ளவங்க மட்டும்தான். ஸோ வந்து வீடியோ கம்ப்ளீட்டா பார்த்துட்டு டவுட் கேளுங்க. ஸோ 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்க வந்து இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணவும் செய்யலாம். இல்ல ஆட் ஆன் கார்டு உங்க குடும்பத்துல இருக்க யாராவது 18 இயர்ஸ்க்கு மேல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆட் ஆன் கார்டு வாங்கிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது, இந்த கார்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். அப்ளையும் பண்ணணும். அப்ளை பண்றதுக்கு இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து பிரான்ச்சை விசிட் பண்ற ஆப்ஷன் மட்டும் தான். ஆன்லைன்ல அப்ளை பண்ற ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ நீங்க கண்டிப்பா பிரான்ச்சை தான் விசிட் பண்ணணும். ஸோ பிரான்ச்சை விசிட் பண்ணும்போது நீங்க இந்த கார்டுக்கு எலிஜிபிளா அப்படிங்கறத அவங்களே வந்து சொல்லுவாங்க. ஸோ எலிஜிபிள் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த கார்டை வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதாங்க SBI உன்னாட்டி கிரெடிட் கார்டு பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இன்னைக்கு வீடியோல பார்த்தோம். ஸோ கார்டோட ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ் என்ன, எவ்வளவு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து எவ்வளவு இருக்கும், அப்புறம் இந்த பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் மற்ற டீடைல்ஸ் அண்ட் கேஷ் அவைல் பண்ணிக்கிற விதங்கள் பத்தி இன்னைக்கு வந்து வீடியோல சொன்னேன். ஸோ நான் சொன்ன தகவல் இல்லாம வேற ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் கொடுக்குறேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கணும் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா. சோ இது அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா பிரான்ச்சை தான் வந்து விசிட் பண்ணி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அவ்வளவுதாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் சர்க்கிள் வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.